வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம். தவறான தகவல் வழங்கினால் ரூபாய் 1000 அபராதம். புதிய அமைச்சரவை பதவியேற்பை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகம் சீரமைப்பு பணிகள் தீவிரம். ஆந்திராவில் ஏற்படும் தொடர் மின்தடை. பெட்ரோல் டீசல் வாங்க ஏனாம் படையெடுக்கும் ஆந்திரா நுகர்வோர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாகவும் 33 விவரங்கள் சேகரிக்கும் பணியில் தவறான தகவல் வழங்கினால் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் 25/4/2026 அன்று வெளியிடப்பட்ட அரசாணையின் அடிப்படையில் வரவிருக்கும் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 செயல்பாடுகளை சிறப்பாக முன்னெடுக்க பொதுமக்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பணியாகும். இத்தரவுகள் தேசிய திட்டமிடல், கொள்கை வடிவமைப்பு மற்றும் நாடாளுமன்றம், சட்டமன்றம் மற்றும் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கான தொகுதி வரையறை மற்றும் ஒதுக்கீடு போன்ற செயல்பாடுகளில் முக்கிய பங்காற்றுகின்றன. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதற்கட்டமாக வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கீழ்கண்ட கால அட்டவணைப்படி நடைபெறும். பொதுமக்கள் தாங்களே இணையதளத்தின் மூலம் தகவல்களை பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு 17/5/2026 முதல் 31/5/2026 வரை நடைபெறும். கணக்கெடுப்பு அலுவலர்கள் வீடுதோறும் சென்று தகவல்களை சேகரிக்கும் பணி 1/6/2026 முதல் 30/6/2026 வரை மேற்கொள்ளப்படும். இந்த கணக்கெடுப்பின் போது வீட்டு அமைப்பு, குடிநீர் வசதி, கழிப்பறை, சமையல் எரிபொருள், மின்சாரம் மற்றும் இணைய வசதி உள்ளிட்ட மொத்தம் 33 விவரங்கள் சேகரிக்கப்படும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 படி பொதுமக்கள் சில முக்கிய சட்டப்பூர்வ கடமைகளை கடைபிடிக்க வேண்டும். கணக்கெடுப்பு அலுவலர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உண்மையான மற்றும் துல்லியமான பதில்களை வழங்குவது கட்டாயமாகும். வீடுகளில் கணக்கெடுப்பு அலுவலர்கள் பணிகளை மேற்கொள்ள அனுமதி வழங்க வேண்டும். தேவையான போது கணக்கெடுப்பு படிவங்களை சரியாக நிரப்பி ஒப்படைக்க வேண்டும். மேலும் கணக்கெடுப்பில் சேகரிக்கப்படும் அனைத்து தகவல்களும் முழுமையான இரகசியத்துடன் பாதுகாக்கப்படும். இந்த தகவல்கள் எந்த ஒரு நீதிமன்ற வழக்குகளிலும் சான்றாக பயன்படுத்தப்பட மாட்டாது என்பதும் உறுதியாக அறிவிக்கப்படுகிறது. கணக்கெடுப்பு பணிகளில் ஒத்துழைக்காமல் இருப்பது, தவறான தகவல் வழங்குவது அல்லது அலுவலர்களுக்கு அனுமதி மறுப்பது போன்ற செயல்கள் சட்டப்படி குற்றமாகும். இத்தகைய விதி மீறல்களுக்கு ரூபாய் 1000 வரை அபராதம் விதிக்கப்படும். எனவே அனைத்து பொதுமக்களும் இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பணியில் ஆர்வத்துடன் பங்கேற்று துல்லியமான தகவல்களை வழங்கி கணக்கெடுப்பு பணிகள் வெற்றிகரமாக நடைபெற ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிய அமைச்சரவை பதவியேற்பை முன்னிட்டு புதுச்சேரி சட்டசபை வளாகம் சீரமைப்பு பணிகள் தீவிரமடைந்து வருகிறது. புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சரவை மே மாத இறுதிக்குள் பதவியேற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் சீரமைப்பு மற்றும் அழகுபடுத்தும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக பழமை வாய்ந்த பாரம்பரிய சட்டசபை கட்டிடத்தின் மொசைக் தரைகளை பாலிஷ் செய்யும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. மேலும் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்க உள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் தங்களது அலுவலகங்களை காலி செய்துள்ளனர். புதிய நிர்வாகத்திற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஆந்திராவில் தொடர் மின்தடை காரணமாக பெட்ரோல் டீசல் வாங்க ஆந்திரா நுகர்வோர் ஏனாமிற்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர். ஆந்திர பிரதேசத்தில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டு மற்றும் இயந்திரங்கள் மூலம் பயிர் அறுவடை செய்வதால் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு அதிக தேவை ஏற்பட்டுள்ளது. கடல் மற்றும் ஆற்றுப்பகுதியில் இறால் மற்றும் மீன் குட்டைகளில் அதிக ஜெனரேட்டர்களை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலை காரணமாக ஆந்திராவை ஒட்டியுள்ள ஏனாம் பிராந்தியத்திற்கு பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனவே பெட்ரோல் நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. பெட்ரோல் நிலையங்களில் காவல்துறை முன்னிலையில் எரிபொருள் விநியோகம் நடத்த ஏனாம் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஏனாம் காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன் மேற்பார்வையில் மக்களுக்கு தடையின்றி எரிபொருள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து வரும் விநியோகத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக கடந்த சில நாட்களாக எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் செவ்வாய்க்கிழமை முதல் ஏனாம் உள்ளூர் மக்களுக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவை
உள்ளூர் பெட்ரோல் நிலையங்களில் காலை 5 மணி முதல் காலை 8 மணி வரை மட்டுமே விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தை விட ஏனாமில் எரிபொருள் விலை ரூபாய் 12 முதல் 14 வரை குறைவாக உள்ளது. எனவே ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள், குறிப்பாக விவசாயிகள், பிளாஸ்டிக் கேன் மற்றும் பேரல்களுடன் எரிபொருள் வாங்க ஏனாமிற்கு திரண்டு வருகின்றனர். இது பற்றி ஏனாம் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் மற்றும் பல்வேறு சங்கங்கள் இந்த பிரச்சனையை எழுப்பியதை தொடர்ந்து பிராந்திய நிர்வாக அதிகாரி சிவராஜ் மீனா பெட்ரோல் நிலைய உரிமையாளர்களுடன் ஆலோசனை நடத்தி காலை 5 மணி முதல் 8 மணி வரையிலான இந்த நேரத்தை ஏனாம் மக்களுக்கு பிரத்யேகமாக ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டார். They promised and I made arrangement for Yanam public. Morning 5 AM to 8 AM, all the petrol bank will give petrol or diesel to the Yanam public. So my request, all the public will go to the petrol banks. All banks will have the stock for Yanam public morning 5 to 8. After that they can open to others. So public will not face any problem. So this is the arrangement we made. So tomorrow morning onwards, morning 5 to 8 AM, all the Yanam public can get the fuel, either maybe a vehicle purpose or sometimes farmer also. That's some quantity they fix, so that will be provided. Second, my request to all the public, cooperate with me regarding the cleaning of the Yanam. I already given instructions for HR Square. They will have a special drive and I will make them to work very seriously. I don't want dirty Yanam, I want very neat and clean Yanam. Today I visited that food street area. I given instructions to make a proper maintain quality and that cleaning. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. புதுச்சேரி மேரி உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்துமாரியம்மன் தேவஸ்தானம். இந்த திருக்கோவிலில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெற்றது. ஊர் பொதுமக்கள் சீர்வரிசை ஊர்வலமாக கொண்டு வர மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மாலை மாற்று நிகழ்வு நடைபெற்றது. யாகசாலையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுக்கு மாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் மாங்கல்யம் பிரசாதமாக வழங்கப்பட்டதை அடுத்து பக்தர்கள் வரிசையில் நின்று மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு சென்றனர். கோவிலுக்கு வந்து பிரசன்னம்னு ஒரு சிஸ்டம் உண்டு. அந்த பிரசன்னம் 2.5 years முன்னாடி பிரசன்னம் போட்டு பார்த்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 5000 years இது தாண்டி எடுத்து இந்த கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலோட சிறப்பாக சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 சித்தர்கள் உள்ள புதைஞ்சிருக்காங்க, எப்போ வேணாலும் அது வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தி கொடுத்துருக்காங்க. மூணாவதா ஒரு விசேஷமான செய்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அகத்திய மகரிஷி பூஜை பண்ண ஸ்தலம் இது. அதனால ஸ்பெஷலாக அகத்தீஸ்வரர்னு ஒரு சுவாமி நம்ம கிட்ட இங்கே இருக்காங்க. மூலவர் வந்து சுந்தரேஸ்வரராகவும் அம்பாள் மீனாட்சியாகவும் இருக்கிற பட்சத்தில் அகத்திய மகரிஷி பூஜை பண்ண ஸ்தலம் அப்படின்றதுனால அகத்தீஸ்வரர்னு ஒரு சுவாமி இங்கே பிரதிஷ்டை ஆயிருக்கு. இதெல்லாம் செவி வழி செய்தி தான். இதெல்லாம் நிரூபிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு தடயம் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கல்வெட்டு ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த கல்வெட்டு வந்து ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கூட நாங்கள் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து சர்வேயர் பார்த்துட்டு அது எப்போ என்கிரேவ் பண்ணது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இதோட ஆக்சுவல் ஏஜிங் தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோ சிறப்பான ஒரு கோவில். 5000 வருஷம் அப்படின்னு சொன்னால் கலியுகம் ஆரம்பிக்கிற டைமில் இந்த கோவிலில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் ரிப்போர்ட் வந்துடுது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஏஜிங் கரெக்டாக தெரிஞ்சு இந்த கோவிலோட வயசு தெரிஞ்சிடும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் என்ன முகூர்த்தமோ அதே முகூர்த்தம் தான் இந்த கோவிலில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மதுரை மீனாட்சி அம்மனோட அதோட ஜெராக்ஸ் தான் இது அப்படின்றது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சித்திரை உத்திரம் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கும் மதுரையில். அதே மாதிரி அவங்க மதுரை மீனாட்சி அப்படின்னா இவங்க புதுவை மீனாட்சி. ஸோ அதே முகூர்த்தம் அதே நாளில் நம்மளும் இங்கே பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சித்திரை உத்திர நட்சத்திரத்தில் வந்த முகூர்த்தம் அங்கே 7:30-9 முகூர்த்தம் நடந்தது. அதே மாதிரி இங்கே 7:30-9 முகூர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பாக இந்த பூஜைகள்லாம் வந்து ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்கு. திருப்பணியே இப்போ நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து கும்பாபிஷேகம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால் சுவாமி வந்து உலகம் ஃபுல்லாக பிரசித்தி பற்றி தெரிவார். பக்தர்கள் அனைவரும் யாருக்கு எப்படி சௌரியப்படுதோ அவங்கவுங்க இந்த சைடு பாண்டிச்சேரி கிராஸ் பண்ணுறப்ப இந்த 5000 வருஷத்துக்கு பழமையான சிவன் கோவிலை தரிசனம் பண்ணி பகவானோட அனுகிரகத்தை பெறுறதுன்னு எல்லாரோட சார்பாகவும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நன்றி, நமஸ்காரம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள்.
இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள ஜவஹர்லால் முதுகலை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நுண்ணுயிரியல் துறை சார்பில் சர்வதேச மருத்துவ அறிவியல் அகாடமியின் 41வது தேசிய மாநாடு நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள ஜவஹர்லால் முதுகலை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நுண்ணுயிரியல் துறை சார்பில் சர்வதேச மருத்துவ அறிவியல் அகாடமியின் 41வது தேசிய மாநாடு நடைபெற்றது. 2 நாள் நடைபெற்ற இந்த மாநாடு ஒரே ஆரோக்கியம் மருத்துவ அறிவியலில் சமீபத்திய முன்னேற்றங்கள் என்ற தலைப்பில் கல்வி பரிமாற்றம் மற்றும் அறிவியல் விவாத தளமாகவும் அமைந்திருந்தது. நுண்ணுயிரியல் துறை தலைவர் பேராசிரியர் ராகுல் தோதாப்கர் வழிகாட்டுதல்படி இந்த மாநாட்டுக்கு அந்த துறையைச் சேர்ந்த பேராசிரியர்கள் மகேஷ் ராகேஷ் சிங், ராக்கி பிஸ்வாஸ், நோயல் ஜோசப் ஆகியோர் தலைமை தாங்கினர். மாநாட்டின் தொடக்க விழாவின் சிறப்பு விருந்தினராக ஜிப்மரின் இடைக்கால இயக்குனர் பேராசிரியர் காதம்பரி, முன்னாள் இயக்குனர் பேராசிரியர் பரிசு, IMSA தலைவர் ஜெகதீசன், செயல் இயக்குனரும் பொதுச் செயலாளருமான துக்ரால் மற்றும் IMSA புதுச்சேரி பிரிவு தலைவர் பேராசிரியர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒரே ஆரோக்கியம் என்பது மனிதர், விலங்கு மற்றும் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தை ஒருங்கிணைக்கும் முழுமையான அணுகுமுறை எனவும், சுகாதாரம், வேளாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது அவசியம் எனவும் வலியுறுத்தி சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த மாநாட்டில் தொற்று நோய்கள், தொற்றில்லா நோய்கள், புற்றுநோய், சுகாதாரத்தில் செயற்கை நுண்ணறிவு, மூலக்கூறு கண்டறிதல், மருந்து கண்காணிப்பு, பொது சுகாதார கண்காணிப்பு மற்றும் புதிய சிகிச்சை முறைகள் போன்ற பல துறைகளில் தேசிய மற்றும் சர்வதேச நிபுணர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதில் பத்மஸ்ரீ விருது பெற்ற மருத்துவர்கள் பழனிவேல், மோகன், தியாகராஜன் மற்றும் பேராசிரியர் சண்முகம் ஆகியோர்களுக்கு மருத்துவ அறிவியலில் செய்த சிறப்பான பங்களிப்புக்காக IMSA சர்வதேச உரை விருதுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் போக்குவரத்து விதிகளை மீறி பைக் சாகசத்தில் ஈடுபட்டால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என சீனியர் SP திவ்யா உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி கோரிமேடு போக்குவரத்து காவலர்களுடன் குறை கேட்பு கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றது. போக்குவரத்து சீனியர் SP திவ்யா தலைமை தாங்கினார். SP ரச்சனா சிங் முன்னிலை வகித்தார். வடக்கு போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் வேலையன் வரவேற்புரையாற்றினார். கூட்டத்தில் சீனியர் SP திவ்யா பேசும்போது, புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்காக வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இதனால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் முக்கிய சந்திப்புகளில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் இரவு 11 மணி வரையும், மற்ற நாட்களில் 10 மணி வரையும் காவலர்கள் இருக்க வேண்டும். 18 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் வாகனத்தை பறிமுதல் செய்து பெற்றோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேபோல் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டினால் ரூபாய் 10,000ம், போக்குவரத்து விதிகளை மீறி பைக் சாகசத்தில் ஈடுபடும் நபர்களின் வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும். ஹெல்மெட் அணியாமல் வாகனத்தை ஓட்டுபவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும். தொடர்ந்து 3 முறை ஹெல்மெட் அணியாமல் வாகனத்தை இயக்கினால் சம்பந்தப்பட்டவர்களின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய போக்குவரத்து துறைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று அவர் பேசினார். மேலும் கோடை காலத்தை ஒட்டி வெயிலில் போக்குவரத்து சிக்னல்களில் பணியில் ஈடுபடும் போலீசாருக்கு மோர், குளிர்பானம் வழங்கவும், கூட்டத்தில் பெண் போலீசார் தங்களுக்கு வார விடுமுறை வேண்டும் என கோரிக்கை விடுத்ததை ஏற்று அவர்களுக்கு வார விடுமுறை வழங்குவது தொடர்பாக காவல்துறை தலைமையகத்திற்கு பரிந்துரை செய்வதாக தெரிவித்தார். முன்னதாக கூட்டத்தில் வடக்கு போக்குவரத்து பிரிவில் பணிபுரியும் 80 போலீசாருக்கு ஹெல்மெட், சன்கிளாஸ், வெள்ளை நிற சீருடை ஆகியவை வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் மனைவியுடன் கள்ளத்தொடர்பில் இருந்த இளைஞரை கணவர் கடப்பாறையால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்த மணப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் மணிகண்டன் பெயிண்டர் வேலை செய்து வருகிறார். அதே பகுதியை சேர்ந்தவர் வசந்தராஜா. திருமணமான இவரும் மணிகண்டனும் நெருங்கிய நண்பர்கள் ஆவார்கள். மணிகண்டன் அடிக்கடி வசந்தராஜா வீட்டிற்கு வந்து செல்வதால் வசந்தராஜாவின் மனைவிக்கும் மணிகண்டனுக்கும் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதனை வசந்தராஜா பலமுறை கண்டித்து உள்ளார். ஆனால் தொடர்ந்து மணிகண்டன் பழக்கத்திலேயே இருந்து உள்ளார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வசந்தராஜா மணிகண்டனின் 2 சக்கர வாகனத்தை 10,000 ரூபாய்க்கு அடமானம் வைத்து மது அருந்தியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் நாட்கள் கடந்ததால் வாகனத்தை மீட்டு தருமாறு மணிகண்டன் கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு முன் விரோதமானது. இந்த நிலையில் தொடர்ந்து மணிகண்டன் 2 சக்கர வாகனத்தை கேட்டு தொந்தரவு செய்ததால் அவரை கொலை செய்ய முடிவு செய்த வசந்தராஜா இன்று காலை மணப்பட்டு கிராமத்தில் உள்ள டீ கடையில் கடப்பாறையுடன் காத்திருந்தார்.
அப்போது டீ அருந்த வந்த மணிகண்டனை வசந்தராஜா சராமரியாக கடப்பாறையால் தாக்கினார். இந்த தாக்குதலில் இரத்த வெள்ளத்தில் மிதந்த மணிகண்டனை மீட்டு அருகில் உள்ளவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் மணிகண்டன் வரும் வழியில் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இது குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிருமாம்பாக்கம் போலீசார் தடயங்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்ததுடன் மணப்பட்டு கிராமத்தில் பதுங்கியிருந்த வசந்தராஜாவையும் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்கப்படாத வகையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தொடர்ந்து கற்பிக்கப்படும் என அதிகாரப்பூர்வ விளக்கம் வழங்கி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமீபத்தில் வெளியான சிபிஎஸ்இ சுற்றறிக்கை அடிப்படையில் 2026-27 கல்வியாண்டு முதல் புதுச்சேரி சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்படலாம் என்ற அதிர்ச்சிகரமான தகவல்கள் பரவி வருகின்றன. புதுச்சேரியின் தனித்துவமான வரலாற்று மற்றும் சட்டப்பூர்வ பின்னணியின் அடிப்படையில் பிரெஞ்சு மொழி பயன்பாடு மற்றும் கல்வி தொடர்வதற்கான சட்ட மற்றும் நிர்வாக அடிப்படைகள் தற்போது நடைமுறையில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக த ட்ரீட்டி ஆஃப் செஷன் 1956 ஆர்டிகல் 28 படி புதுச்சேரியின் வரலாற்று மற்றும் பண்பாட்டு தனித்துவம், மொழி மற்றும் கல்வி சார்ந்த நடைமுறைகள் தொடர்வதற்கான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1965 செக்ஷன் 3 மற்றும் செக்ஷன் 4 படி நிர்வாக மற்றும் கல்வி தேவைகளுக்காக பிரெஞ்சு மொழி பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக மத்திய அரசு மற்றும் கல்வி அமைப்புகளின் நிர்வாக நடைமுறைகளின் கீழ் பிரெஞ்சு மொழி பல ஆண்டுகளாக புதுச்சேரி கல்வி அமைப்பில் பாடமாக அனுமதிக்கப்பட்டு நடைமுறையில் உள்ளது. புதுச்சேரி மாநிலத்திற்கு பிரெஞ்சு மொழியுடன் தனித்துவமான வரலாற்று, பண்பாட்டு மற்றும் கல்வி மரபு உள்ளது. பல காலங்களாக புதுச்சேரி பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி கற்பிக்கப்பட்டு வருகிறது. இது மாணவர்களுக்கு சர்வதேச கல்வி வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் மற்றும் கலாச்சார பரிமாற்ற வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. எனவே பிரெஞ்சு மொழி கல்வி தொடர்ந்து வழங்கப்படுவது புதுச்சேரி மக்களின் நீண்ட நாள் விருப்பமாகும். பிரெஞ்சு மொழி கற்பித்தலை நிறுத்துதல் அல்லது அதனை குறைக்கும் எந்த நடவடிக்கையும் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் புதுச்சேரியின் தனித்துவமான பண்பாட்டு அடையாளத்தையும் பாதிக்கும் அபாயம் உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் புதுச்சேரி சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்கப்படாத வகையில் தொடர்ந்து கற்பிக்கப்படும் என அதிகாரப்பூர்வ விளக்கம் வழங்கி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம். தவறான தகவல் வழங்கினால் ரூபாய் 1000 அபராதம். புதிய அமைச்சரவை பதவியேற்பை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகம் சீரமைப்பு பணிகள் தீவிரம். ஆந்திராவில் ஏற்படும் தொடர் மின்தடை. பெட்ரோல், டீசல் வாங்க ஏனாம் படையெடுக்கும் ஆந்திரா நுகர்வோர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.